Hey guys, welcome back. Sunday lunch time அதனால ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருந்து. ஆக்சுவலி இது லஞ்சான்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஸ்வீட் காஜா பூரின்னு போட்டிருக்காங்க. லேட் கிறிஸ்பி டெசர்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் குக்கிங் இன் வில்லேஜ்னு போட்டிருக்காங்க. காஜா பூரி பேரை பார்த்தா தமிழ்நாடு ஐட்டம் மாதிரி தெரியல. இது ஒரு ஸ்வீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் அ டெசர்ட். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் நல்லா காரசாரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிடணும். இதை செஞ்சு பார்ப்போமா எனக்கு தெரியாது, ஏன்னா ஸ்வீட்டுன்னா கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறது. பார்ப்போம் முதல் இது எப்படி என்னங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. மரட்டா போடுற கல்லு மாதிரி இருக்கு. கேசரி பொடி சேர்த்துக்கு அப்படியே ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி வருது. மாவுறதுக்கு சரியா இருக்கும். நீ எப்படி என்ன ஏறி சொல்ல கத்துட்டு போய் கடை வைக்கிறோம், எப்படி தேய்க்கிறது எல்லாத்தையும் பாத்துறோம். பாத்து நாங்களா அரண்டைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கடை போடுறோம். அரண்டைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கடை போடுறோம். ஏன் நடிகை பாத்துட்டீங்களா? சூப்பரா மனம் பண்ணியான் அம்பே வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஸ்பெஷலா யாரை கொண்டு வந்திருக்கீங்க? இந்த மடக்கு இருந்து எடுத்து அதெல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகுதுங்க. அதுல என்னது இது என்ன தாத்தா சொல்லவே இல்லையே. இந்த துண்டு எல்லாம் வெட்டும் போது சுண்ணமா இருக்கும், எடுத்து வைக்கிறது நீளமாயிரும், வந்துருது. இதெல்லாம் மேஜிக். 2 3 4 ஒண்ணுல தெரியாது. நான் படிச்ச அந்த முக்குல இருக்க அந்த ஸ்கூல்ல வளர்ந்து வச்ச மாதிரி வெட்டுறாரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓ திருப்பி அதையே வெட்டி வெட்டி லேயரா வைக்கிறது. புதுசா இருக்கே செய்முறை. திருப்பி உருட்டிட்டு திரும்ப வட்டி வெட்டி தட்டுவாங்க போல. நடத்தண்ணி பாம்பு மாதிரி ஓடல உள்ள வந்துட்டு வாய் தானே பேசுவோம், காது பேசும். சூஷி மாதிரி இருக்கு. கை தேய்ச்சிட்டு சுட்டா லேயர் லேயரா வரும். எவ்வளவு மாவு? ஓ பிதுங்குது. இது வந்து நான் செஞ்சு கூட சீனி போட்டு சாப்பிட்டேன். இனிப்பு கூட பேர் என்ன இருக்கு? பேர் அது தெரியும், நான் யூடியூப் பார்த்து. இதுதான் காஜி பூரி. காஜா பூரியா? காஜாவா? காஜா பூரி. சுத்தமான நல்லெண்ணெய் பஜ்ஜி மாதிரி இருக்கு. பொரிச்சோடனே அந்த லேயர் தெரியும். அப்புறம் சீனி பானி தான் போடுவோம். என்னங்க இது அப்பளம் மாதிரி போடுது? கிறிஸ்பியா இருக்கா? எப்பா சரியான எண்ணெய். பெரிய வேலை தான்.
நம்ம அந்த அச்சி முறுக்கு செய்யற மாதிரி தானே இருக்காங்க. எடுத்துட்டு வந்து மந்திரவாதியோ ப்ராசஸ் பெருசு. ஒன்னொன்னா பண்ணுங்கள. அடுத்த ரவுண்ட் போறோம். நம்ம பற்றி ஆஹா எப்படி அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணது பத்தி அங்க கடிச்சாலே அந்த பஃப் மாதிரி உதிருந்தாங்க. இது என்ன அந்த சுகர் போடுறது சுகர் சிரப்ல போட்டு எடுப்பாங்க. பச்சை தண்ணி சர்க்கரை ஒயிட் சுகரா தம்பி சாப்பிட்டாம்பி இருந்தா மேலாப்புல ஊத்தி விட்டுக்கிறோம். ஏன் எடுக்கிற நல்லா அடிக்க வச்சிருக்காங்க. துவைச்சு அடிக்கிறாங்க. எடுத்து அப்படியே தின்ன எல்லாத்துலயும் படுமா? அதுல ஒவ்வொரு ஓட்டை இருக்குதானே அதுக்குள்ள போகும். இதுல கொஞ்சம் அடே இந்த பூரியில ஊத்தலானே. சைடுல சுத்தி ஊத்து. கல் வர அந்த வெள்ளை வெள்ளையா தெரியுறதுக்காக கொஞ்சம் மா போட்டு சத்தியங்க அவ்வளவுதான். நான் பாவில போட்டு எடுத்தேன் கூட, அதான் இழுத்து கூட. ஆமா ஃபுல்லா துவைச்சா இழுத்துரும் போல. திகட்டுது தலை ஆட்டுது. இப்படி ஒண்ணு சாப்பிடலாம், பாதிதான் திக்க முடியும். நல்லா நைஸா வெந்துடும். அதுக்கு ஏத்துவா தாத்தா உங்களுக்கு ஒண்ணுதான், இதுக்கு மேல தர மாட்டோம். தனக்கு சுகர் போல இருக்கு. சூப்பரா இருக்கு. இனிப்பு போட்டோன்னே ஒரு 4வது நைட்டுக்கு வரும். இன்னைக்கு காஜா பூரி கடையில செஞ்சு அடுக்கி வச்சிருப்பாங்க. அத பார்த்தோன்னே ஒன்னாச்சு சாப்பிடாம அந்த இடத்த விட்டு போக கூடாது அப்படின்னு தோணு. ஆனா நமக்கு அதே மாதிரி செய்ய தெரியாது. அதனால கடையில செய்யற அண்ணனே கூட்டிக்கணும் வச்சு இன்னைக்கு காஜா பூரி பண்ணிருக்கோம். நல்ல முருகலை வேக விட்டு அது சீனிப்பாவை போட்டு எடுத்து கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல கறக்கு முறக்குன்னு வேற லெவல்ல இருக்கு. நமக்கு செஞ்சு கொடுத்த அண்ணனுக்கு அங்க நேரத்துல ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். இன்னைக்கு காஜா பூரி கறக்கு முறக்குன்னு இதான் நம்ம ஐட்டம். இங்க காஜா பூரி தூரத்துல இருந்து பார்த்தா பெரிய மாம்பழம் மாதிரி தெரியுது. எப்படி தாத்தா சாப்பிடுறீங்க? எனக்கு இது நல்லா தான் இருக்கு. பட் ஹவு டு சே, ஸ்வீட் ஓவர் ஸ்வீட் மாதிரி எனக்கு ஃபீலை பார்க்கும்போது. என்ன காஜா மைதீனா காஜா பூரி என்னங்க பார்த்ததுக்கே சுகர் ஏறின மாதிரி ஒரு மாதிரி தலை கிருங்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப சர்க்கரை இல்லை, பரவாயில்ல. ஆனால் இதை நாங்கள் செஞ்சு பார்க்குறதா இல்லை. வேணா லாஸ்ட்டாக காஜா பூரி கொடுக்கும்போது வாழையில் ஒரு ஐட்டம் வச்சாங்கல்ல, அதை வேணா செஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம். நல்லா இருந்தது வீடியோ.
நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.